மஞ்சளா தேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரைனிங் சென்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. போன வீடியோவில் வயரிங்கை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம செட்டிங்ஸை பற்றி எலக்ட்ரிக்கல் செட்டிங்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ எலக்ட்ரிக்கல் செட்டிங்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கொண்டாந்து வச்சிடுறேன். ஓகேங்களா? ஏங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். டிரான்ஸ்ஃபார்மரையும் வச்சு பார்த்தோம்னா சில ஐட்டங்கள் புரியும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் போய்ட்டு செகண்டரி டிஸ்ட்ரிபியூஷனை செக் பண்ணோம்னா நமக்கு 120/208, 120/240, 480/277 இந்த 3 தான் வருது. நமக்கு இந்தியாவை பொறுத்தவரை 230/440 ஆர் 400ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதுதான் நமக்கு இந்தியாவோட இது. ஸோ நம்ம என்னென்னா இப்போ நம்ம எலக்ட்ரிக்கல் செட்டிங்கில் போய் சில செட்டிங்ஸ் பண்ணால் தான் நமக்கு அங்கே வரும். ஒன்று இஎஸ்ன்னு டைப் பண்ணலாம், அல்லது இங்கே எலக்ட்ரிக்கலில் சிஸ்டத்தில் எலக்ட்ரிக்கலுக்கு இதில் அந்த டவுன் ஆரோ எலக்ட்ரிக்கல் செட்டிங் காட்டும், அல்லது மேனேஜில் போயிட்டு எம்பிபி செட்டிங் போனீங்கன்னா எலக்ட்ரிக்கல் செட்டிங்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரிக்கல் செட்டிங் ஓப்பன் ஆகிரும். ஸோ ஹிடன் லைன் எப்படி வேணும், நம்ம மெக்கானிக்கல் செட்டிங்கில் பார்த்த மாதிரியே தான். ஜென்ரல் என்ன, ஸோ ஃபேஸ்க்கு ஃபேஸ் ஏக்கு என்ன லேபிள் வேணும், ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன லேபிள் வேணும். நம்ம இங்கே ஏங்கிறதுக்கு போது நீங்கள் நேம் மாற்றிக்கலாம். க்ரீன் அந்த கலர்ஸ் வேணும்னா கலர்ஸ் இங்கே கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அடுத்த ஆங்கிள் அதில் பார்த்த மாதிரி தான். யூஸ் எனி ஆங்கிள், செட் அண்ட் ஆங்கிள் இன்க்ரிமெண்ட், யூஸ் ஸ்பெசிஃபிக் ஆங்கிள். ஸோ எது வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வயரிங் பார்த்தா இங்கே ஒயரோட இது ஓகே, என்ன டெம்பரேச்சர், ஆம்பியன்ட் டெம்பரேச்சரில் ஒர்க் ஆகுது எல்லாமே நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஒயர் சைஸஸ், ஸோ பார்த்தீங்கன்னா ஒயர் சைஸஸ் பார்த்தா மெட்டீரியல் 2 மெட்டீரியல் இருக்குது, அலுமினியம், காப்பர், ஜென்ரல் இந்த 2 மெட்டீரியல் தான். வேறு ஏதாவது மெட்டீரியல் வேணும்னா இங்கே போய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் மெட்டீரியல், அதே மாதிரி டெலீட் மெட்டீரியல், அதே மாதிரி டெம்பரேச்சர்ஸ், இன்சுலேஷன்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆம்பியரேஜுக்கும் அமெரிக்கன் ஒயர் கேஜில் போட்டிருப்பாங்க 12. ஓகே, 15 ஆம்ஸ்னால் 12 AW அலுமினியம் இதாக இருந்தால். ஸோ இதே காப்பராக இருந்துச்சுன்னா 15 ஆம்ஸ்க்கு 14. யூஸ்டு பை சைஸிங் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது சைஸிங் லிஸ்ட்டுன்னு கொடுக்குறேன். சைஸிங்னா நம்ம இங்கே வயரிங் நம்ம கொடுக்கும்போது என்ன டைப் ஒயர் செலக்ட் பண்ணுற சைஸை நம்ம செலக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஆம்பரேஜுக்கு தகுந்த மாதிரி அதுவே ஒயர் சைஸை செலக்ட் பண்ணிக்கும். ரைட்டுங்களா? ஸோ என்ன வேணும். அடுத்து கரெக்ஷன் ஃபேக்டர். இது என்னென்னா டெம்பரேச்சர் வேரி ஆக பார்த்துக்கிட்டா கரண்ட் கேரிங் கெப்பாசிட்டியில் சேஞ்சஸ் வரும். ஸோ அதுதான் இப்போ நமக்கு காப்பர் பேஸ் டெம்பரேச்சர் என்ன, ஸோ டெம்பரேச்சர் வேரி ஆகிடுச்சுன்னா ஏதாலும் மல்டிப்ளை பண்ணணும். அடுத்து கிரவுண்ட் கண்டக்டர், நியூட்ரல் கண்டக்டர். ஓகே, ஸோ அதுக்கு என்ன வேணும், ஸோ காப்பர்னா என்ன ஒயர் யூஸ் பண்ணணும், என்ன ஆம்பியரேஜுக்கு என்ன இது யூஸ் பண்ணணுங்கிறத இங்கே நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா அதுவே எடுத்துக்கும். ஒயரிங் டைப் இங்கே போனீங்கன்னா புது ஒயர் டைப் ஆட் பண்ணுறதை ஆட் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக இதில் ரெட்டில் உள்ள ஒயர் டைப்ஸை தான் அது எடுத்துக்கும். ஓகேங்களா? காப்பர் THWN இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக இன்சுலேஷன் கோடு. ஸோ அது என்னென்னா இதில் பார்த்து அதுக்குன்னு சில ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. இஃப் பாசிபிள் நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஒவ்வொன்றும் என்ன ஸோ அது எப்படி காயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ அதுதான் ஆட்னா நம்ம போய் ஆட் பண்ணிக்கலாம். வேறு டைப் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வோல்டேஜ் டெஃபினேஷன் எடுத்தோம்னா நமக்கு 120, 208, 240, 277, 480. ஸோ எனக்கு தேவை 230 அண்ட் 440. இப்போ நான் 230 மட்டும் தான் இங்கே ஆட் பண்ண போகிறேன். காரணமாக தான் சொல்கிறேன். 230 volts, 220, 240 வரைக்கும். அடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இங்கே பாருங்கள் 3 டிஸ்ட்ரிபியூஷன் தான் காட்டுது. அதனால நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் இந்த 3 மட்டும் தான் காட்டுச்சு. இப்போ புதுசு வேணுன்னா நான் இங்கே போய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா 440/230 ஒயின்னு கொடுக்குறேன். 3 phase சிங்கிள்னு கொடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா ஒயர் 2 தான் வரும். 3 phase ஒயர்னு பார்த்தீங்கன்னா 3ன்னு கொடுத்தேன்னா இது மட்டும் தான் செலக்ட் ஆகாது. இதில் பாருங்களேன் 230 மட்டும் தான் இருக்குது, 440 இல்லை. இது லைன் டு கிரவுண்டு, L2Lனா லைன் டு லைன், LGனா லைன் டு கிரவுண்டு. ஓகே, ஸோ எதுவுமே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே எனேபிளே ஆகலை. என்னென்னா இங்கே 3ன்னு கொடுத்துருக்கு, அதனால் 4ன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே எனேபிள் ஆகிக்கும். ஸோ 230 எனக்கு 440 வேணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், வோல்டேஜ் டெஃபினேஷனில் இப்போ ஆட் பண்ணணும். 440, 440, 420, 450. இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தில் போய் பார்ப்போம். 440 ஓகேன்னு கொடுத்துட்றேன். இப்போ இங்கே போய் பார்ப்போம் செகண்டரியில்.
பார்த்தீங்கன்னா 440 230. ஸோ அங்கே ஆட் பண்ணிங்கன்னா தான் வரும். ரைட். ஸோ அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஸ்பேஸுக்கு போகிறேன். போயிட்டு நம்ம ஏற்கனவே ஒயரிங் வச்சாச்சு. அப்படின்னா எலக்ட்ரிக்கல் லோடை போய் ஆக்சுவல் கொடுப்போம். பார்த்தா 0 தான் காட்டுது. ஏன் அப்படின்னா 1 செகண்ட் அது எலக்ட்ரிக்கல் செட்டிங்கில் தான் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக்கல் செட்டிங் இந்த லோட் கேல்குலேஷனில் இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த கேபிள் ட்ரே செட்டிங்கை பற்றி பார்த்தோம். கேபிள் ட்ரே செட்டிங்ஸ் ஓகே, எப்படி வேணும், ரைஸ் எப்படி வேணும், ட்ராப் வேணும், என்ன சைஸ் பார்த்தீங்கன்னா இதில் யூஸ்ட் இன் சைஸ் லிஸ்ட்னு தான் இருக்குது. சைஸிங் இருக்காது. கேபிள் ட்ரேக்கும் கான்ட்ராக்டுக்கும் சைஸிங் இருக்காது. ஏன்னா நம்மளால் கரெக்டாக சைஸிங் பண்ண முடியாது. காரணம் என்னென்னா சேம் சைஸ் ஒயராக இருக்கும். ஆனால் ஒவ்வொரு கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஓடி வேரி ஆகும். அப்படிங்கும்போது 1 இன்ச் பைப்பில் எனக்கு இந்த கம்பெனிக்கு அந்த கம்பெனிக்கு அதே அளவு பைப்பை ஒயர்ஸாக நான் யூஸ் பண்ண முடியாது. அதனால் அங்கே என்ன ஒயர்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி கான்ட்ராக்ட் செட்டிங், ரைஸு சிங்கிள் லைன் சிம்பிள் எப்படி வேணும், 2 லைன்னா சைஸ் அதே மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இதிலே போய் என்ன மெட்டீரியல் வேணும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை டெலீட் பண்ணிக்கலாம் சைஸஸ். அதே மாதிரி சைஸஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. இதுக்கும் அதே மாதிரி தான். ஓகேங்களா? கான்ட்ராக்ட்டுக்கும் நீங்கள் சைஸஸ் ஆட் பண்ணுறதுனா ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே. இதில் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் 2-3 ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது கான்ட்ராக்ட்ஸை பொறுத்தவரை. ஸோ அதனால் என்ன ஸ்டாண்டர்ட் பிரகாரம் வேணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே சைஸஸ் ஆட் பண்ணிக்கலாம், இது பண்ணிக்க முடியும். லோட் கேல்குலேஷன். ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா ரன் கேல்குலேஷன்ஸ் ஃபார் லோட்ஸ் இன் ஸ்பேசஸ்ன்னு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன்ஸ் ஆஃப் லோட் அண்ட் ஸ்பேஸ் மே slow system response. You can turn off active calculations to improve performance. அதனால் இது எப்போதுமே ஆஃபில் தான் வச்சுருப்பாங்க. ஒரு தடவை ஆன் பண்ணுறேன், ஓகேன்னு கொடுக்குறேன். திருப்பி எலக்ட்ரிக்கல் செட்டிங்கில் போயிட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்துறேன். ஒன்ஸ் நீங்கள் ஒரு தடவை ஆன் பண்ணி ஓகே கொடுத்துட்டீங்கன்னாவே போதும். என்ன நடக்கும்னா அங்கே கால்குலேஷன் ஆகிடும். ஸோ என்ன பண்ணுவேன்னா எப்போதுமே ஆஃப் பண்ணி தான் வச்சுருப்பேன். பாருங்கள், ஆக்சுவல் 500 வாட்ஸ்ன்னு காட்டுது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஏதாவது நம்ம திருப்பி இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு பல்பு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணேன்னா எலக்ட்ரிக்கல் செட்டிங்ஸ் ஏதாவது லோடு ஏதாவது மாற்றினா இங்கே ரன் கேல்குலேஷன் ஃபார் லோட்ஸ் இன் ஸ்பேஸ்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு திருப்பி உடனே டிசேபிள் பண்ணிடுறேன். ஏன்னா ஸ்லோவாகும், பேக்ரவுண்டில் ஓடிக்கிட்டு இருந்துக்கிறேன். உடனே எனக்கு ஒரு தடவை ஓட்டாவே அப்டேட் ஆகிரும். ஓகேங்களா? அதுதான் இங்கே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சம் அப்பரண்ட் லோட் கேல்குலேஷன் வந்து எந்த மெத்தட் யூஸ் பண்ணணும். இந்த 2 மெத்தடில் எந்த மெத்தட் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி லோட் கிளாஸிஃபிகேஷன். ஸோ ஒவ்வொன்றும் என்னென்ன கேட்டகரியில் வரும். இப்போ எக்யூப்மெண்ட் சொன்னோம்னா எக்யூப்மெண்ட் டிமாண்ட் ஃபேக்டர் எதில் வரும், பவரில் வருமா எதில் வரும். ஸோ எல்லாமே நம்ம இங்கே மாற்றிக்க முடியும். ஓகே. இங்கே போயிட்டு நீங்கள் புதுசாக க்ரியேட் பண்ணுறதுனா கூட மாற்றி எடிட் பண்ணி எல்லாமே நம்ம பண்ணிக்க முடியும். அதே மாதிரி தான் டிமாண்ட் ஃபேக்டர், ஒவ்வொன்றுக்கு என்னென்ன டிமாண்ட் ஃபேக்டர் வேணுமோ நம்ம பண்ணிக்க முடியும். அடுத்து பேரல் ஷெட்யூல். ஸோ பேரல் ஷெட்யூல் என்ன வேணும், எப்படி வேணுங்கிறத இங்கே நம்ம கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன்.